பிட்வீன் எங்கள் பெரம்பலூர் வர்சஸ் முள்ளங்குறிச்சி ரெண்டு டீமுக்கான மேட்ச் 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் டே 2ல. ஸோ டேஸ் ஒன்று பெரம்பலூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓனி மேட்ச்மேன் சைக்கிங் எல்லாம் முள்ளங்குறிச்சி டீமுக்காக சுந்தர் இருக்காரு. நான் சைக்கிள் ஐஎஸ்பிஎல் விக்கி. மேட்சுக்கான முதல் ஓவர் சிவா வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் திருத்துறைப்பூண்டிக்கு அகைன்ஸ்டாக சூப்பராக போட்டுருந்தாரு. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சும் மொரட்டாக இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு விளாடும் போதே ஃபயராக இருக்கும். இப்போ கெஸ்ட்டோடு சேர்த்து விளாட்றாங்க. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வரட்டி ஆட பார்த்தாரு, ஆனால் ஒயிட் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் வித் ஒயிட். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால், நேருக்கு நேர் பவுலர் கைக்கே போஸ்டாரு. டாட் பால். செகண்ட் ஒன் குத்துநேட்டிலேருந்து எக்ஸா பவுன்ஸ், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இதே மாதிரி ஏந்தி விட்டுருக்காரு. சரியான ஹைட்டு இருக்குது. கேட்சுக்கு வந்துடுறாங்களான்னு பார்த்தா பால் வரைக்கும் வர முடியலாங்க. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா வந்துருக்கு. குயிக்கரான டெலிவரிங்க. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அங்கே போயிடுச்சு. பவுண்டரிங்க, தெளிவான ஒரு பவுண்டரி சுந்தர் ஜோ பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கீப்பர் பிடிக்கல, மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர்லியாவே லைஃப் கிடைக்குதுன்னு சொல்லலாம். பவர் பிளேயில் டாட் பால் டு எந்த ஓவர். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 8 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பீர் முகமது ஃபுல் டாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நேருக்கு நேர் போயிடுச்சுங்க. இங்கே 6. முதல் பந்திலே ஒரு 6. ஸ்டார்ட் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பீர் அண்ட் விக்கி ரெண்டு பேருக்குமே இதுதான் முதல் பந்தாக இருந்துச்சு மீட் பண்ணது. இந்த ஓவரில் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் வாங்கி அடிச்சிருக்காரு. முட்டி போட்டு அடிச்சாருங்க. ஒரு 6 எங்கே போனுச்சுனே தெரியல. ரொம்ப தூரம் போயிருக்கு. ஸோ அடிச்சதை ரசித்ததில் பாலை எடுக்கலன்னு சொல்லலாம். சூப்பரான 6. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு. தேர்ட் ஒன் நல்ல டெலிவரி, நல்ல கம்பேக். டாட் பால். ஃபோர்த் ஒன் ஒயிட்டுன்னு நினைக்கிறேன். ஃபோர்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் கண்டிப்பாக தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்குங்க. இங்கே போயிடுச்சு. 6. மூணாவது 6 இந்த ஓவரில் பதிவு பண்ணுறாங்க. பாலோட 5th ஒன் இந்த முறையை அடிச்சாருங்க. அகைன் ஒரு 6. 1 more 6. இந்த முறை ஹியூஜ் 6 அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் போயிருக்கு. இந்த ஓவரில் 4வது 6 பதிவு பண்ணுறாரு இங்கே விக்கி. 5 பால் மீட் பண்ணி லாஸ்ட் ஒன் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் பட்டுச்சு. ஒரு டாட் பால் டு எந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 3வது ஓவர் சிவா. முதல் பந்தே காலில் போட்டிருந்தாலும் குயிக்கராக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் சான்ஸ் பார். இதுவும் 6. 5வது 6 பதிவு பண்ணுறாரு மொத்தமாக இந்த இன்னிங்ஸில். விக்கி ஆன் ஃபயர் நாக் அப்படின்னு சொல்லலாம் இங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் குயிக்கரான டெலிவரி. டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட 5th ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோன்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கு வாய்ப்பா பந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் பவுண்டரி போகலன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் கரெக்டாக பாலுக்கு போயிட்டாங்க. 2 ரன். தொடர்ச்சியாக 3 ஒயிட் போயிருக்கு. ஃப்ரீ ஹிட் கண்டினியூ. ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாருங்க இங்கே. டாட் பால். லாஸ்ட் ஒன் டெலிவரி இந்த ஓவரில் விரட்டி போய் ஆடி இருக்காரு. ஆனால் கண்டிப்பாக தாண்டுங்க. ஏன்னா அந்தளவு பவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எந்த தவறும் பண்ணாமல் விக்கி பேட்டில் இருந்து 1 more 6 பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இங்கே விக்கி 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 52 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கு 4வது ஓவர் செல்வமணி சூப்பராக அடிச்சாருங்க. கிளாசிக்கான ஒரு பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரைக் வந்தார். ஸ்ட்ரைக் வரும்போது பந்த லைனை தாண்டி அடிச்சிருக்காரு பவுண்டரிக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காங்க. விக்கெட்டுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா டைரக்ட் ஹிட் அடிச்சிருந்தா கண்டிப்பாக விக்கெட்டாக இருந்திருக்கும். டைரக்ட் ஹிட் அடிக்கல. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் பேட். நோ பால். போன பால் நோ பால். அதன் காரணமாக இந்த பால் ஃப்ரீ ஹிட் பால். ஒயிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ பால்.
ஃபுல் டாஸ் பால் அடிச்சாருங்க இங்க. ஸோ போயிடுச்சு இங்க 6. பால் ஃபீமர் நோ பால். ஸோ இந்த பால் போன 6ஓட இந்த மேட்ச்ல முதல் 50 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம் இங்க. வெல் பிளேடு விக்கி. டோர்னமெண்டோட 50 பதிவு பண்ணியிருக்காரு. வாட் அ நாக் இங்க. 50 பதிவு பண்ணியிருக்காரு. வேற லெவல் நாக்கு. ஸோ முதல் 50 பதிவு பண்ணியிருக்காரு. 4th ஒன். இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சாருங்க. அந்த குட்டிப்புள்ளி கார்த்திக் இருந்தாரு, அவராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு தாண்டி போயிருக்கீங்க. 1 more 6 பதிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 60 ரன்னுக்கிட்டே வந்துட்டாருங்க இங்க விக்கி. நெக்ஸ்ட் ஒன். தெரியா கேப்ல போயிருக்கு. 2க்கு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே சிவா பாஸாக போயிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை நேருக்கு நேர் சுந்தர் ஏன் பங்குக்கு அடிச்சு தரேன்னு அடிச்சிருக்காரு. ஸ்டாப் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். 6 போயிருக்குங்க இங்க. ஸோ இவர் பங்குக்கும் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 85 அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான 5வது ஓவர். யோகராஜ் வரட்டி ஆட பார்த்துருக்காங்க. கேட்சுக்கு வைப் பண்ண பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். கேப்பில் போதான்னு பார்த்தா அங்கே கோபி இருக்கார் ஃபீல்டர். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். 1 more ஃபுல் டாஸ். 1 more 6 அப்படின்னு சொல்லலாம். போய்கிட்டே இருக்கு ரொம்ப தூரத்துக்கு இங்கே. விக்கி பேட்லேருந்து 1 more 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஓய்டு போயிருக்கு. பின்னாடி ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்களான்னு பார்த்தா வரட்டி போயிருக்காருங்க. 1, 2வது ஒன்று ஜாலியாகவே ஓட்டாங்க. கம்ஃபர்டபுள் 2. நெக்ஸ்ட் ஒன். நல்ல கீப்பிங், ஆனால் ஒய்டு. அகைன் ஒரு டாட் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். சூப்பரான கீப்பிங், எக்ஸலன்ட் டெலிவரியான்னு பார்த்தா இதுவும் ஓய்டு போயிருக்கு. இந்த முறை நேருக்கு நேர் சரியான ஹைட்டு போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்கே குட்டிப்புள்ளி கார்த்திகினார், அவர் தலையை தாண்டி போயிருக்கு. எங்கே ஃபீல்டுனாலும் அங்கே தலையை தாண்டி தான் போகுது. உள்ளே விழுகலைன்னு சொல்லலாம் பெரிய சாட்டு போகும்போதெல்லாம். ஸோ இந்த 6ஓட 5வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 104 ரன் அடிச்சிருக்காங்க 5 ஓவர் முடிஞ்ச மேலே. இதுக்கு முன்னாடி பெரம்பலூர், ஸோ அவங்க தான் ஹியூஜ் ரன்னாக இருந்திருந்தாங்க. அவங்களையும் தாண்டி இப்போ அவங்களுக்கு எகென்ஸ்டாகவே அடிச்சிருக்காங்க. பசங்க லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் பட ராஜு கேப்பில் போயிருக்கு. அங்கே மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் இருக்காங்க. நல்ல ஸ்டாஃப். ஒரு சிங்கிள். இந்த முறையே அடிச்சாருங்க. அடித்தா அவர் ஓடுற பழக்கமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னுக்கு இருக்காரு. ஏன்னா தெளிவாக பேட்டில் பட்டிருக்கு. விண்டு ஒரு பக்கம் இருக்குது, அவர் பேட்டில் படுற சவுண்டும் ஒரு பக்கம் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் 6 போய்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன். ஒரு ஸ்லோயர். அதுவும் இதே தான் ரிசல்ட்டில் எந்த மாற்றமுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன். வரட்டி ஆட பார்த்தாங்க. ஒய்டு. பாலோட நெக்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் பாலுக்கு போனாங்க, ஆனால் கேட்சை பிடிக்க முடியல. அந்த இடத்துல மண்ணா கிடக்கவும் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேனுக்கு அகைன் லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே 5th ஒன். இந்த முறையும் அடித்தாருங்க. இங்கே மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு. போய்கிட்டே இருக்குது. இப்போ தான் லேண்ட், அதனால தான் அவர் லைனுக்குள்ளே இங்கே ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரியான இன்னிங்ஸ் ஆட்டார் இங்கே. லாஸ்ட் ஒன் டெலிவரி. இந்த பந்தை மட்டும் ஏன் மிச்சம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடி இங்கே ஸ்டாருங்க. இங்கே 6. வாட்ட நாக்கு. இங்கே ஒரு ஹிமாலய இலக்கு அப்படின்னு சொல்லலாம். முள்ளங்குறிச்சி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பெரம்பலூருக்கு. சரியான பேட்டிங். ஒன் மேன் ஆர்மியாக ஆடி கொடுத்துருக்கான்னு சொல்லலாம் எங்கள் விக்கி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலையில் 130 அடிச்சிருக்காங்க. 131 டார்கெட் பெரம்பலூர். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்ச நிலையில் அடித்த விக்கி 95 ரன் அடிச்சிருக்காங்க. டீம் ஸ்கோர் 95 அப்படின்னாலே இமாலயா இருந்திருக்கும். இண்டிவிஜுவல் மேன் அவரே 95 அடிச்சிருக்காரு. வாட் அ நாக். செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ராஜ்குமார் சைக்கில் முதல் ஓவர் ஒயிட்டு கார்த்தி. இந்த ஸ்கோருக்கு டிஃபன் பண்ண என்ன சான்ஸ் அப்படிங்கிறத முதல் பந்தில் காட்டியிருக்காரு. இந்த மாதிரி அவர் அடித்த மாதிரி இவரும் நிறைய யாரும் அடிக்கணும். அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பிளேயர் ராஜ்குமார் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் வித் பேங் அப்படின்னு சொல்லலாம். அந்த பக்கம் போலவே இந்த பக்கமும் ஸ்டார்ட் 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்.
குயிக்கராக வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சிங்கிளுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா அடித்து பார்த்தாங்க. ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ரன் ஓடிடுறாங்க. இந்த பால் 2 ரன். தேர்ட் ஒன் குயிக்கராக பாஸாக போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் குயிக்கரான டெலிவரி. பேட்லேயே வந்து மோதி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக தாண்டி போயிருங்க. இங்க போயிடுச்சு. 2வது ஆரை பதிவு பண்ணியிருக்காரு எங்க விக்கி, சாரி ராஜ்குமார். மறைச்சு ஆட பார்த்தாரு. ஒரு சிங்கிள்னு சொல்ல வந்தேன், இல்லை டாட்டோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 16 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட சுந்தர் ஜோ வந்திருக்காரு. பெரிய சுத்து. டாட் பால். செகண்ட் ஒன் இந்த முறை நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கி ஃபீல்டர் கேட்ச் ஆகி பிடிச்சிருக்காரு. இங்கே நீ பேட்ஸ்மேன் குட்டிப்புள்ளி கார்த்தி வந்திருக்காரு. டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் டாப்பேஜ் ஆகி சரியான ஹைட்டு போயிருக்கு. அகில் ஃபீல்டர் பால் வரைக்கும் போய் ஸ்லிப் ஆகிட்டார். ஃபுல்லாக மண்ணாகவே கிடைக்காது. அதனால் ஃபீல்டர் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர். அதை ஃபுல் டாஸை தெளிவாக கனெக்ட் பண்ணி 6 போயிருக்குங்க. இங்கே நெல் என்னார் அவருக்கு வேலையே வைக்கல. பார்க்குறது மட்டும் தான் வேலையாக இருந்திருக்கு. பிடிக்க முடியாத அளவுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அகைன் ஒரு 6 ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஓவர் போயிட்டு கார்த்திக் முதல் பந்தே அடிச்சிருக்காரு. கேப்பில் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பாக இருக்குமான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. இங்கே முதல் பந்திலே ஒரு பவுண்டரி இந்த ஓவரில் பதிவு பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாப் பேட்ச் ஆகிருக்கு. சான்ஸ் ஃபார் அகில் புஷார். இந்த முறை நல்ல கேட்ச், விக்கெட். போயிட்டு கார்த்திக் பவுலிங்கில். பேட்டிங்கில் வந்தார் சிவா. அடிக்கலைங்க. அடிச்சிருந்தா விக்கெட் ஆகிருந்திருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆடினார். ஒய்டு விட்டுருந்தா போயிருக்கும். விக்கெட். நல்ல கேட்ச். அஜய் எங்கள் சப்ஸ்டியூட் ஃபீல்டர் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒயிட்டு கார்த்திக். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் பூச்சி. டாட் பால். கவர்ஸில் போயிருக்கு. கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குமா? சிட்டு ஃபீல்டர். ஒரு சிங்கிள். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29. 4th ஓவர் சிட்டு கரெக்டாக எடுத்து வந்து ஆக்கிங் போட்டிருக்காரு. ஒரு சிங்கிள். சூப்பராக போட்டிருக்காரு. கட்டர் வேரியேஷன் ஸ்லோ ஸ்விங். டாட் பால். குயிக்கராக போட்டிருக்காரு. 1 more டாட் பால். பேக் டு பேக். சப்போர்ட் பண்ணி போனார். பேட்டில் பட்டு தான் வந்திருக்கு. 1 more டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஹேக்கிங் லென்த் கரெக்டாக போட்டிருக்காரு. இதையும் சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். அகைன் ஒரு டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 31. மேட்சுக்கான 5வது ஓவர் நவீன். சூப்பரான டெலிவரி. முதல் பந்தே ஒரு டாட் பால். செகண்ட் ஒன் குயிக் அவுட் டெலிவரி. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் டாட் பால். ஃபோர்த் ஒன் அகைன் டாட். பேக் டு பேக் 2 டாட். அகைன் டாட் அப்படின்னு நினைக்கிறேன். ஹாட்ரிக் டாட். கரெக்டாக அடித்தார். இது தாண்டியும் போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் 2 டீமை பொறுத்த வரைக்கும் ஓடி எடுக்கிற ரன்னெல்லாம் நாங்கள் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆடி இருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 38 அடிச்சிருக்காங்க பெருங்குளூர். சிங்ஸோட லாஸ்ட் ஓவர் சிட்டு. குயிக் டெலிவரி. டாட் பால். செகண்ட் ஒன் குத்தனாயத்து இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் அகைன் டாட். பேக் டு பேக் 2 டாட். தேர்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன். டாட் பால். ஃபோர்த் ஒன் எக்ஸ்ட்ரா ஸ்விங். படபலர் ஒயிட் போயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கரெக்டாக கண்டிப்பாக தாண்டி போயிடும். இது ரொம்ப தூரம் போய் வந்திருக்குன்னு சொல்லலாம். சூப்பர் 6 எல்டி பேட்டில் இருந்து. ஃபிஃப்த் ஒன் இந்த முறையை அடிச்சாருங்க. இதுவும் கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். யாஸ் போய் விழுந்துருக்குங்க. பேக் டு பேக் 2 ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே எல்டி. ஆனால் ஆறுதல் 6 தான் அமையும். இங்கே லாஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட்டோட மேட்சை வின் பண்ணியிருக்காங்க இங்கே முள்ளங்குறிச்சி.